ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு எஸ்கே விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, லக்சம்பர்க் பற்றி தான் நான் வந்து திருப்பியும் வந்து பேச போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா கமெண்ட்ஸ், நிறையா மெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லக்சம்பர்க் வீடியோக்கு வந்து வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 10,000 வியூஸ் பக்கம் வந்து போயிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நாங்கள் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுறது, அதை வந்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்றது தான் வந்து என்னோடய மெயிலில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் வந்து சில கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த லக்சம்பர்க் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 2 to 3 ஸ்லைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து திருப்பியும் வந்து அந்த அவுட்லைன், அதுக்கப்புறம் வந்து என்ன ரீசன், அப்புறம் வந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 3 ஸ்லைட்ஸில் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் முன்னாடியே அந்த லக்சம்பர்க் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 ஸ்லைட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, எதனால் வந்து லக்சம்பர்கில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்மளை மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ் லக்சம்பர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கும் வந்து கம்மியாயிட்டாங்க. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் அங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க நேட்டிவ் லக்சம்பர்க்ஸை விட. அடுத்த 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ் லக்சம்பர்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் வந்து நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனாலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணுறதில்ல. அதாவது வந்து லைக் லோடிங் ஜாப், அன்லோடிங் ஜாபு அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க யாரும் பண்ணுறதுக்கு வந்து தயாராக கிடையாது. அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஜாபையும் வந்து அவங்க ஏற்றுக்க தயாராக கிடையாது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நம்மளை மாதிரி ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்து என்ட்ரி லெவலுக்கு கூட எடுக்க தயாராகிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூரோப் கான்டினென்ட்லேயே சேர்த்து பார்த்தீங்கன்னா லக்சம்பர்கில் தான் வந்து இன்கம் டேக்ஸ் லெவல் வந்து கம்மி. அடுத்தது இந்த லக்சம்பர்கில் வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செங்கன் வீசா தான் கொடுப்பாங்க. அப்படி செங்கன் வீசா கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 29 கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அந்த 29 கண்ட்ரீஸ் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த லக்சம்பர்க் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் சர்ச்சிங் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது எப்படி வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் மாதிரி கொடுக்க போகிறேன் டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஏஜென்ட்ஸ், அதாவது லக்சம்பர்கில் வந்து யாரெல்லாம் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது லக்சம்பர்கோட ஜென்யூன் கவர்மெண்ட் வெப்சைட், ஸோ கவர்மெண்ட் போர்ட்டல், ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 ஜாப்ஸ்க்குமே வந்து நம்ம சர்ச் பண்ணி எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஒரு டெமோ மாதிரி நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேலரி அண்ட் டாக்ஸஸ் இன் லக்சம்பர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு என்ட்ரி லெவலுக்கு வந்து நீங்கள் லக்சம்பர்கில் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஆஃப் சேலரியே பார்த்தீங்கன்னா 3000 யூரோஸ்லேருந்து 4000 யூரோஸ் வரைக்கும் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம ஊர் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,70,000லேருந்து 3,60,000 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் ஸ்கில்டு ஒர்க்கராக வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நீங்கள் அக்காமடேஷனும் அப்புறம் ஃபுட்டும் வந்து அந்த கம்பெனியை வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் சேலரி வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து 3000 யூரோஸ் வந்து நீங்கள் மந்த்லி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 யூரோஸாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலுக்கு வந்து 3000 யூரோஸ் அப்படின்ட்டு, அது வந்து பை லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க கொடுத்தாகணும். அதுதான் வந்து ஒரு மினிமம் பே. லக்சம்பர்கில் 3000 யூரோஸ் அப்படிங்கிறது தான் மாதத்துக்கு. ஸோ அது வந்து பை லா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து மினிமமே வந்து உங்களுக்கு 3000 யூரோஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 5,000 to 6,000 யூரோஸ் வந்து பர் மந்த் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இதே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்பவ்வோ இல்லை பார்ட்னரோ வந்து அவங்க கூட நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 3,000 யூரோஸ் ஏர்ன் பண்ணுறீங்க, அவங்க ஒரு 3,000 யூரோஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல் டுகெதர் 6,000 யூரோஸ் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் பர் மந்த் 2 பேரும் சேர்ந்து. அதே வந்து நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ராக்சிமேட்டாக சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000 இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 6,000 to 7,000 இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லக்சம்பர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கான்டினென்ட்லேயே வந்து இன்கம் டேக்ஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா 8%லேருந்து 25% வந்து டேக்ஸ்
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டலுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ADEM.public.lu. அதுதான் வந்து இந்த லக்சம்பர்கோட ஜென்யூனான கவர்மெண்ட் போர்ட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு டெமோ மாதிரி நம்ம பார்ப்போம் இதை பற்றி. ஸோ இப்போ வந்து வெப்சைட்குள்ளே போகலாம். நம்ம அந்த வெப்சைட் பேரை வந்து திருப்பி நான் சொல்கிறேன், ADEM.public.lu. இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டலுக்கு வந்து போய்ட்டு அந்த ஜாப் போர்ட்டலுக்கு. அப்படி இல்லைன்னா இதை வந்து உங்களோட சர்ச் பாரில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள், ADEM.public.lu. ஸோ இது வந்து அஃபிஷியலான ஒரு வெப்சைட், லக்சம்பர்கோட கவர்மெண்ட் போர்ட்டல் ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஜென்யூனானது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அது லக்சம்பர்கிஷில் இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரெஞ்சில் கன்வெர்ட் பண்ணுமா இல்லை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுமான்னு வந்து ரைட் கார்னரில் இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் அதை வந்து இங்கிலீஷ்னு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த லக்சம்பர்கோட அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட ஜாப் போர்ட்டல். ஸோ இந்த ஜாப் போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் சீக்கர்ஸ், எம்ப்ளாயர்ஸ், அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் இந்த ஜாப் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த ஜாப் சீக்கர்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட் போய் பார்ப்போம் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஜாப் சீக்கர் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 6 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆஸ் அ ஜாப் சீக்கர். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து ஜாப் சீக் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியும் அப்புறம் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஜாபுக்கு வந்து நீங்கள் தேடுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து இந்த லக்சம்பர்கில் இருந்துச்சு, நீங்கள் தேடுற ஜாப் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அலர்ட் மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சீக்கருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இது வந்து நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அ ஜாப் ஆஃபர்ஸ். ஸோ இதில் தான் நம்ம போய்ட்டு செக் பண்ண போகிறோம் என்னென்ன ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து கன்சல்ட் தி ADM ஜாப் போர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது குவைரிஸ், அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது, உங்களுக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து லக்சம்பர்க்லேருந்து அஃபிஷியலாக வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஜாப் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்க மெயிலை வந்து க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டாபிக் அங்கே கொடுத்துருக்காரு. அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா ஒர்க் இன் லக்சம்பர்க். ஸோ இதுக்குள்ளே போனோம்னா லக்சம்பர்கில் வந்து என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அபவுட் ஆஃபர்ஸ் இன் EU. அதாவது ஹோல் EUலேயே வந்து என்னென்ன ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து EU பொறுத்த வரைக்கும் அந்த 29 கண்ட்ரிஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது ப்ளஸ் அதர் கண்ட்ரிஸ், செங்கன் கண்ட்ரிஸ் இல்லாமல் அதை தவிர மீதி கண்ட்ரிஸ் அந்த EUக்குள்ளே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோட ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து வந்துடும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கன்சல்ட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் வெப்சைட். இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், அவங்க வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 டாபிக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் இன் லக்சம்பர்க்கில் போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செக்டாருக்கு வந்து ஜாப் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, ஐடி, அப்புறம் வந்து பிஸ்னஸ் சர்வீசஸ் அண்ட் லீகல் அட்வைஸ், அதுக்கப்புறம் ஹெல்த் அண்ட் கேர், அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், இன்ஜினியரிங், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ இதிலலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் யுவர் கரியர் அ பூஸ்ட் அப் இன் லக்சம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா workinluxembourg.lu அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்குக்கு போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி
நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சிவியை வந்து அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லக்சம்பர்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் வந்து உங்களோட சிவியை பார்க்கறக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஓகே, இந்த சிவியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, நிறைய ஆன்லைன் ஜாப் ஃபேர்ஸ் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆன்லைன் ஜாப் ஃபேர் போகும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து நிறைய ஜாப் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை தான் வந்து ஷார்ட்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் கொடுத்துருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாப் ஃபேர்ஸ் ஆன்லைன் மூலிமா நடத்துகிறாங்க இந்த லக்சம்பர்க் கவர்மெண்ட். ஸோ இதில் வந்து நிறையா எம்ப்ளாயர்ஸ் வந்து எப்பயுமே கலந்துக்குவாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பை சான்ஸ் அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 பெட்டர். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதேமாதிரி ஜாப் ஃபேர்ஸ் வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் ஒரு நாளில் கூட அட்டன் பண்ணலாம். ஸோ ஜாப் ஃபேர் மூலிமா. ஸோ அதனால் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அதில் உள்ளே போய்ட்டு அந்த அப்ளிகேஷன்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அதில் ஃபில் பண்ணுறதுல இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து சில பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை ஃபில் பண்ணோம். அதை பர் பண்ணி காமிச்சாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் இதை பண்ணல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் கார்னர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போர்டுன்னு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ போகிறோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த மாதிரி திருப்பி 3 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸ் ரெஜிஸ்டர்ட் வித் ஏடிஎம். அதாவது ஜாப் சீக்கர்ஸ் வந்து யாராவது இதில் ஏடிஎம்மில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்காக அது வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது அக்கௌண்ட்னா உங்கள் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்ட். ஸோ இந்த விஷயங்கள் கேட்கும். அது லாகின் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். இப்போ வந்து நான் சும்மா ஜஸ்ட் பார்க்கணும் இதில் எப்படி இருக்குது, எனக்கான ஜாபுகள் இருக்கா இல்லையா, நான் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு எனக்கு யூஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணணும் நான் எனக்கு தகுந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல், அதாவது பீப்புள் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் ஏடிஎம் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன வேகன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பீப்புள் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் ஏடிஎம் அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் ஜாப் ஆஃபர்ஸ் ஆன் யூரோஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் தி கண்ட்ரீஸில் என்னென்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கண்ட்ரி வைஸும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்தந்த கண்ட்ரி வேணால் அந்த கண்ட்ரி வந்து எக்ஸாக்டாக அந்த கண்ட்ரி பேரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஜாபு அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். அதை ஸோ இப்போ காமிக்கிறேன். இது ஒரு விஷயம். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அப்படின்ற இடத்துல லக்சம்பர்க் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ லக்சம்பர்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி அப்படின்னா 2939, அதாவது 2939 வேகன்சிஸ் வந்து மொத்தம் இருக்குது லக்சம்பர்கில் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்கில்டுக்கும் வேகன்சிஸ் இருக்குது, அதே மாதிரி அன்ஸ்கில்டுக்கும் வேகன்சிஸ் இருக்குது. அதனால் அன்ஸ்கில்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் வந்து நிறையா வந்து செக்டார்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்ப்போம். இப்போ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் அட்வைசர் அந்த மாதிரி ஜாப்லாம் இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் தேவை அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஷோ ஆல் இருக்குது, நிறைய கண்ட்ரிஸ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் ஷெட்யூல். ஸோ இதில் ஃபுல் டைம், பார்ட் டைம், ஃப்ளெக்சிபிள் எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து செக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்டார்ஸில் பாருங்கள் ப்ரொஃபஷனல், சயின்டிஃபிக், டெக்னிக்கல், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோல்சேல், ரீட்டைல், மோட்டார் வெஹிக்கிள் அண்ட் மோட்டார் சைக்கிள், அது மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. இதில் திருப்பியும் வந்து ஷோ ஆல் வந்து திருப்பி கிளிக் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ டாபிக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டோரேஜ், அக்காமடேஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸு, அப்புறம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ், அதர் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், எஜுகேஷன். நிறையா வந்து பேருக்கு நம்மக்கிட்ட வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கேன், ஃப்ரெஞ்ச் டீச்சராக இருக்கேன், ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு எஜுகேஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். அடுத்தது ஆர்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், அப்புறம் ரியல் எஸ்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் இருக்குது. அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ் ஸ்ட்ரீம், நிறைய ப்ளம்பர்ஸ் வந்து நம்ம கேட்டிருந்தீங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களாம் இந்த கேட்டகரியில் தான் வருவீங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அப்புறம் அக்ரிகல்ச்சர், சீசனல் ஒர்க்கர்ஸ்க்கும் கேட்டிருந்தீங்க, நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். ஸோ அவங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ ஸ்க்ரால் பண்றேன். இதில பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லெவல். ஸோ இந்த எஜுகேஷன் லெவல்ல பார்த்தீங்கன்னா, லோவர் செகண்டரி அப்படின்னா 10த் வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு 7 ஜாப் என்னமோ இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்பர் 12த் வரைக்கும் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையானது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் செகண்டரி நான் டெரிட்டோரியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து வொகேஷனல் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குரூப் வேற எடுத்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஷார்ட் சைக்கிள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோஸ் அந்த மாரி விஷயங்களுக்கு. அடுத்தது பேச்சுலர் டிகிரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி, அப்புறம் டாக்டரேட். ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதில நீங்க எந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அத டிக் பண்ணிட்டு, உள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேக்கன்ஸீஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? அதாவது ஃப்ரெஷர்ஸ் நெறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 473 ஜாப்ஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னாலும், நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நெறைய ஃப்ரெஷர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க வந்து இந்த லக்சம்பர்க் வந்து நீங்க நல்ல ஒரு சான்ஸா எடுத்துக்கோங்க, உங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ நான் ரெக்வயர்ட்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 473 ஜாப்ஸ் இருக்கு. அடுத்தது 1 இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 500 பக்கம் இருக்கு. அப்புறம் பிட்வீன் 1 டூ 2 அதுக்கப்புறம் 2 டூ 5 இந்த மாரி நெறையா மோர் தென் 5 இயர்ஸ். ஸோ இந்த மாரி வந்து நெறைய டாபிக்ஸ் இருக்கு. அதில வந்து எந்த டாபிக் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, அந்த டாபிக்க டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் டைப். இதில பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஹையர். டைரக்ட் ஹையர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அந்த டைரக்ட்டா அந்த கம்பெனிஸ் கூட வெப்சைட்குள்ள போகும். அதில போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். அடுத்தது டெம்பரவரி, கான்ட்ராக்ட் அது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களா போயிட்டு உள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லெங்த் ஆயிரும். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்புறம் நெறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. ஸோ அது வந்து யூஸா இருக்காது. ஸோ அந்த விஷயங்கள போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாப் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அத கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் டைம்னு கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயே வந்து 2803 அப்படின்றது மாறிருச்சு. ஸோ வந்து நம்ம லக்சம்பர்க்ல தேடுறோம். ஸோ அத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த லொகேஷன் வந்து ஷோ ஆல் அப்படின்னு இருக்கு பாருங்க கீழ. ஸோ அத கிளிக் பண்றேன். ஸோ இத்தன கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல வந்து எல்லா கண்ட்ரீஸுமே இங்க இருக்கு. ஸோ நீங்க எந்த கண்ட்ரி வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, அந்த கண்ட்ரிய வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து அப்படியே வந்துட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். என்ன ஜாப் உங்களுக்கு தேவை, என்ன ஜாப் வேகன்சி பார்க்குறீங்களோ, அந்த ஜாப்ப வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லக்சம்பர்க் வந்து அதில கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இதில நம்ம ஏதாச்சும் ஜாப் வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரேண்டமா செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேஜ் 2 புக் 2 போய் பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு. ஸோ எலக்ட்ரீஷியன் ஒண்ணு இருக்கு. ஸோ அத வேணா கிளிக் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு. ஸோ எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரவரி இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 13/5 ஸோ அந்த ஜாப் வந்து முடிஞ்சிருக்கும். 13/5லயே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் சும்மா பார்க்கலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட லாங்குவேஜில குடுத்துருக்காங்க. ஸோ ஆமா, இங்க பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் தான் வேணும்னு சொல்லி குடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து நம்மனால இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டூ அப்ளைன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் இமெயில் எந்த கம்பெனியோ, அந்த கம்பெனி வந்து அவங்களோட பர்சனல் இமெயில் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரெஸ்யூமேவ வந்து அதுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த கம்பெனிஸ் அவங்களோட இமெயில் ஐடிஸ் கூட குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அதுக்கு அப்ளை பண்ணிட்டு, அவங்க வந்து உங்களுக்கு அங்கேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஜென்யூனா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ வேறு ஏதாவது ஜாப் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த சப்ளை செயின் சீனியர் அனலிஸ்ட்னு இருக்குன்னு பாருங்க. அத கிளிக் பண்றேன். ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்பும் வந்து முடிஞ்சிருச்சு. 8 ஃபைன் போட்டிருக்கு. பட் ஜஸ்ட் ஒரு டெமோ தானே. ஸோ அதனால உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் கீ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே குடுத்துருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து லக்சம்பர்க். அப்புறம் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். அது மாரி வந்து நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எது எதில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதுவும் அப்புறம் நாலேட்ஜ் எதில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லொகேஷன் லக்சம்பர்க்னு குடுத்துட்டாங்க. அப்புறம் ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம். C1 அட்வான்ஸ்ட் லெவல் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தான் கேட்டிருக்காங்க. ஆனா வந்து மாஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எஜுகேஷன்ல. இப்போ பாருங்க, இதெல்லாமே வந்து இந்த மாரி தான் நீங்க வந்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமும் அனலைஸ் பண்ணி. அடுத்தது அமேசானுக்கு தான் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அமேசானுக்கு வந்து செக்டார் குடுத்துருக்குறாங்க. ஆக்டிவிஸ் ஹெட் ஆஃபீஸ் அதெல்லாமே குடுத்துருக்குறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லிங்க் குடுத்துருக்காங்க. அமேசானோட லிங்க்கு, அந்த ஜாபோட நம்பரு, அப்புறம் சப்ளை செயின் அந்த மாரி விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க்குக்கு போய்ட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா,
அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து உங்களோட சிவியை அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, அடுத்ததாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். நிறைய ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்டர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு தேவையான ஜாப் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் கண்டிப்பாக இருக்கும். லக்சம்பர்க் மட்டும் பார்க்க வேணாம், நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஸ்பான்சர்ஷிப்பும் அதே மாதிரி வந்து ஒரு கண் வச்சுக்கோங்க, ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் மாதிரி பார்த்து. ஸோ இதில் வந்து சைடில் செக்டார்ஸ் எதாவது கிளிக் பண்ணி பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்து பார்ப்போம். இல்லை என்ன கொடுக்கலாம்? ஓகே, இதில் வந்து என்ன கொடுக்கலாம்? ஜாவா டெவலப்பர் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஐடியில் தெரிஞ்சது அதுதான். ஸோ ஜாவா டெவலப்பர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஸோ ஜஸ்ட் இமெயில் அதுதான் போட்டிருக்காங்க. ஸோ இமெயில் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும் ஏதாவது வேகன்சிஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் இந்த லாங்குவேஜஸில் எது தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜாவா டெவலப்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய வந்து கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையான வந்து கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட சிவியை வந்து அப்ளை பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், இது வந்து சிம்பிள் தான். உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் வந்து நிறையா இதில் இருக்கும், நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அதை ஃபில்டர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அது இந்த ஜாப் டைட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகுதா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா, எல்லா விஷயம் பார்த்துட்டு ஸ்டார்ட் டேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணக்கூடியது தான் வேலை. ஸோ இந்த லக்சம்பர்கோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது லக்சம்பர்க்னு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜென்யூனான வெப்சைட். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் வந்து சப்போஸ் வந்து ஏதாச்சும் யாராவது வந்து உங்ககிட்ட வந்து காசு வேணும், இதுக்கு இவ்வளோ காசு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து ஸ்கேம். ஸோ திரும்பியும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நடந்தது அப்படின்னா ஜஸ்ட் குவிட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா நமக்கு தான் லாஸ். ஸோ நிறைய பேர் வந்து காசு இழந்துருக்குறாங்க. அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து நம்ம ஜாப்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி எனக்கு தெரிஞ்சவங்களே அது மாதிரி நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காசு கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அதுக்கு இதுக்குன்னு சொன்னாங்க, நான் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் வரலன்னு நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். எப்போ வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து ஜாபுக்காக வந்து காசு கொடுத்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஃபேக். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இமீடியட்டாக வந்து குவிட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வந்து அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போவே கட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஏடிஎம்இ அந்த பப்ளிக் வெப்சைட் பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து நீங்களே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதில். ஆனால் வந்து எது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். நிறையா வந்து அதில் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக வந்து மூவ் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து நான் சொன்னேன் அப்படின்றக்காக நீங்களாக வந்து கண்ணு மூடிட்டு அந்த விஷயத்தையே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பி சேஃபர் சைட். நீங்களும் ஒரு தடவை அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணுங்கள். அந்த கம்பெனிஸு அந்த டீட்டெயில்ஸு எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளை பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது அந்த மாதிரியான ஒரு வெப்சைட் தான். நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சக்ஸஸும் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கிவ் அ கோ. கண்டிப்பாக வந்து ஸ்கில்ட் அண்ட் அன்ஸ்கில்டு 2 பேர்த்துக்குமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலிமா கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் உங்களுக்கும் வந்து இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்கே விலாக்ஸ்க்கு. தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.